வணக்கம். இன்றைய நாளில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை விரைவாகவும் சுருக்கமாகவும் வழங்கும் மின்னல் செய்தி தொகுப்பை வழங்குவோர் மெல்பேட். ஒன்லி விக்டரி, ஒன்லி மெல்பேட். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கில் தமிழக அரசு காவல்துறை நாளை விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக வழக்கு விசாரணையின் போது சரமாரியாக கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் புலன் விசாரணை நிலுவையில் உள்ள நிலையில் ஒருவர்தான் குற்றவாளி என காவல் ஆணையர் எப்படி முடிவுக்கு வந்தார் எனவும், முதல் தகவல் அறிக்கை வெளியான நிலையில் மாணவியின் பாதுகாப்புக்கு யார் பொறுப்பு எனவும் சாடினர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கில் பல்வேறு கேள்விகளை எழுப்பிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மாணவிகள் பாதுகாப்புக்கு அண்ணா பல்கலைக்கழகம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் என்னென்ன, நிர்பயா நிதி செலவு செய்யப்பட்ட விவரங்கள், பல்கலைக்கழக விசாகா குழுவில் எத்தனை புகார்கள் வந்துள்ளன என்பன குறித்து அறிக்கை அளிக்க அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு உத்தரவிட்டனர். மேலும் கல்வி நிறுவனங்களை நம்பித்தான் பெற்றோர் தங்களது குழந்தைகளை அனுப்பி வைப்பதாக தெரிவித்த நீதிபதிகள் எஃப்ஐஆர் வெளியிட்டதால் பெற்றோர் அச்சம் கொள்வர் எனவும் காவல்துறையினரை கடிந்தனர். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் தாக்குதலுக்கு ஆளான மாணவி தைரியமாக புகார் அளிக்க முன்வந்ததற்கு பாராட்டு தெரிவித்த நீதிபதிகள் அவரை பாதுகாக்க வேண்டியது நம் கடமை என காவல்துறையினருக்கு அறிவுறுத்தினர். மேலும் காதல் பெண்ணின் தனிப்பட்ட சுதந்திரம் என தெரிவித்த நீதிபதிகள் பெண்கள் ஆண்களுடன் பேசக்கூடாது, பாதிக்கப்பட்ட மாணவி அங்கு சென்றிருக்க கூடாது என்றெல்லாம் பேசக்கூடாது என திட்டவட்டமாக தெரிவித்தனர். மேலும் தற்போது கல்வி நிறுவனங்களில் போதைப் பொருள் புழக்கம் அதிகமாகிவிட்டதாக வேதனை தெரிவித்த நீதிபதிகள் அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென உத்தரவிட்டனர். பாலியல் வன்கொடுமை தொடர்பாக புகார் கொடுக்க முன் வருபவர்கள் குறித்த தகவல்கள் ரகசியமாக வைக்கப்படும் என சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா சிவன் உறுதியளித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் குறித்து தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பெண்கள் தைரியமாக புகார் கொடுக்க வரவேண்டும், அப்போதுதான் குற்றம் நடக்காவண்ணம் தடுக்க முடியும் என்றும், பாலியல் குற்றங்கள் தொடர்பாக பெண்கள் தயங்காமல் புகார் அளிக்க முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அமைச்சர் மற்றும் காவல் ஆணையரின் கருத்துக்கள் முன்னுக்கு பின் முரணாக உள்ளது என குற்றம் சாட்டினார். மேலும் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் திமுக அமைச்சர்களோடு தொடர்பில் உள்ளதால் சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட போது ஞானசேகரன் பேசிய சார் யார் என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் ராயப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மாணவி வன்கொடுமையின் போது ஞானசேகரன் யாரிடமோ பேசியதாக மாணவி தனது புகாரில் கூறியிருப்பதாகவும், அந்த சார் யார் எனவும் கேள்வி எழுப்பினார். மேலும் மாணவி அளித்த புகாரில் உள்ள சார் என்ற நபர் யார் என்பதை போலீஸ் வெளிப்படுத்தவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு விசாரணை விதம் பல சந்தேகங்களை எழுப்புவதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், புகார் அளிக்கப்பட்டது குறித்து காவல்துறையின் அறிவிப்பும் உயர்கல்வித்துறை அமைச்சரின் கருத்தும் முரண்பாடுகளை வெளிப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். மேலும் இதன் மூலம் திமுக அரசு யாரை காப்பாற்ற முயற்சிக்கின்றது என்றும் கேள்வி எழுப்பியுள்ள அவர், குற்றவாளி சார் என குறிப்பிட்டதை வெளிவராமல் மறைத்து மடைமாற்றும் முயற்சி நடப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் புகார் பெறப்பட்டது குறித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் விளக்கம் அளித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த குற்றம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவியிடம் காவல்துறையினர் பல்கலைக்கழகத்திற்கு வந்து விசாரணை செய்யும் போதுதான் இந்த சம்பவம் தொடர்பாக பாலியல் துன்புறுத்தல் தடுப்புக் குழுவில் இருந்த மற்றவர்களுக்கு
இந்த பிரச்சினை தெரிய வந்துள்ளது. அதை வைத்துதான் துன்புறுத்தல் தடுப்பு குழு நேரடியாக புகார் அளிக்கவில்லை என தெரிவித்திருந்தேன். அது தவறான பொருள் படும்படி அமைந்துவிட்டது என அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி ஆய்வு செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து ஞானசேகரன் என்பவனை கைது செய்துள்ளனர். அவர் மட்டும்தான் குற்றவாளி என போலீஸ் தரப்பிலும் அரசு தரப்பிலும் கூறப்படுகின்றது. இந்நிலையில் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி நாளை பிற்பகல் 12:30 மணியளவில் ஆய்வு நடத்த உள்ளார். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து தன்னைத்தானே சாட்டையால் அடித்து போராட்டம் நடத்துவேன் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருந்தார். அதன்படி கோவையில் உள்ள தனது வீட்டின் முன்பாக அண்ணாமலை சாட்டையடி போராட்டம் நடத்தினார். பச்சை வேட்டி அணிந்து மேல் சட்டை அணியாமல் வீட்டை விட்டு வெளியே வந்த அண்ணாமலை கயிறால் செய்யப்பட்ட சாட்டையால் தன்னைத்தானே அடித்துக் கொண்டார். பொள்ளாச்சியில் 200க்கும் மேற்பட்ட மாணவிகள் பாலியல் துன்புறுத்தல் ஈடுபட்ட போது எடப்பாடி பழனிசாமி குரல் கொடுக்காதது ஏன் என RS பாரதி கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அண்ணா பல்கலைக்கழகத்தில் 24 மணி நேரமும் பாதுகாப்பு வழங்க வேண்டியது துணைவேந்தர் கீழ் இயங்கும் நிர்வாகத்தின் கடமை என்றும் துணைவேந்தர்கள் ஆளுநரால் நியமிக்கப்படுகின்றவர்கள் என்று கூறினார். முழு பூசணிக்காய் சோற்றில் மறைப்பது போல மறைத்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். அண்ணாமலையின் போராட்டத்தை மக்கள் கேலிக்கூத்தாகவே பார்ப்பதாகவும் RS பாரதி விமர்சனம் செய்துள்ளார். ஆட்சியிலிருந்து திமுகவை அகற்றுவேன் என கூறினால் அண்ணாமலை வாழ்நாள் முழுவதும் செருப்பணிய முடியாது என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சாட்டையால் அடித்துக் கொள்வது என்பது ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை அல்லது பாவ விமோசனம் என கூறினார். எனவே அண்ணாமலை செய்த தவறின் அடிப்படையில் பாவ விமோசனத்திற்காக சாட்டையால் அடித்துக் கொண்டாரா என்பதுதான் கேள்வியை தவிர திமுக அரசு அவருக்கு எந்த பாதகமும் செய்யவில்லை என்றும் ஞானசேகரனுக்கும் எங்களது கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என கூறினார். லண்டன் சென்று படித்து வந்ததால் அண்ணாமலை வினோதமான நோயால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் விமர்சித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரசியலில் நாகரிகம் எல்லாம் தேவையில்லை, இனிமேல் நானும் நாகரிகம் இல்லாமல் தான் நடக்கப் போகிறேன் என அவதூறாக பேசிய அண்ணாமலை நாகரிகமற்ற செயல் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தல் விவகாரத்தில் தேசிய மகளிர் ஆணையக்குழு விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் விசாரணை மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாதிக்கப்பட்ட மாணவி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தது பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு தெரியாது என்று கூறினார். ஒரு சில இடங்களில் மட்டுமே CCTVக்கள் வேலை செய்யவில்லை என்றும் அதுவும் சரி செய்யப்படும் என தெரிவித்தார். மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு கண்டனம் தெரிவித்து தஞ்சையில் மன்னர் சரபோஜி அரசு கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் பொறியியல் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தஞ்சை மன்னர் சரபோஜி அரசு கல்லூரி மாணவ மாணவிகள் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தனர். அப்போது மாணவிகள் பெண்கள் பாதுகாப்பிற்கு அரசு உத்தரவாதம் ஏற்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து நன்னிலம் அரசு கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கும் பாதிக்கப்பட்டவர் குறித்த FIR-ஐ இணையதளத்தில் வெளியிட்ட தமிழ்நாடு அரசு மற்றும் காவல்துறையை கண்டித்தும் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி வளாகம் முன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர்.
உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் வியாழக்கிழமை இரவு உயிரிழந்தார். இதனையடுத்து மறைவையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் தலைவர் கார்கே, தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, செல்வ பெருந்தகை, திருமாவளவன், ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ், பிரேமலதா விஜயகாந்த், விஜய் உள்ளிட்ட தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். மேலும் அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 100 நாள் வேலை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு உட்கட்டமைப்பு திட்டங்களை கொண்டு வந்த பெருமை மன்மோகன் சிங்கையே சேரும் என்றும், தமிழ்நாட்டில் போக்குவரத்தை குறைக்கும் மிக முக்கிய திட்டமாக கருதப்படும் மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தவர் எனவும் புகழாரம் சூட்டினார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு புதுச்சேரி அரசு சார்பில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள நகராட்சி கூட்ட அரங்கில் மன்மோகன் சிங் திருவுருவப் படம் அலங்கரித்து வைக்கப்பட்டது. சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி காந்தன் ஆகியோர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி உள்ளிட்ட திமுகவினரும் மன்மோகன் சிங் உருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினார்கள். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இறப்பிற்கு நடிகர் ரஜினிகாந்த் இரங்கல் தெரிவித்துள்ளார். பெங்களூரு செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்த நடிகர் ரஜினிகாந்த் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவரிடம் முன்னாள் பாரத பிரதமர் உயிரிழந்தது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த ரஜினிகாந்த், மன்மோகன் சிங் மிக அற்புதமான மனிதர் என்றும் அவர் சிறந்த பொருளாதார நிபுணர் எனவும் புகழாரம் சூட்டினார். சென்னை பரங்கிமலை ரயில் நிலையத்தில் ரயில் முன் மாணவியை தள்ளிவிட்டு கொன்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட சதீஷ் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. பரங்கிமலை காவலர் குடியிருப்பில் வசித்து வந்த கல்லூரி மாணவி சத்யபிரியாவும் அதே குடியிருப்பில் வசித்த சதீஷும் காதலித்து வந்த நிலையில் பெண் வீட்டார் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து சத்யபிரியா சதீஷுடன் பேசுவதை நிறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சதீஷ் கடந்த 2022ஆம் ஆண்டு கல்லூரிக்கு செல்ல பரங்கிமலை ரயில் நிலையம் வந்த சத்யபிரியாவை ரயில் முன் தள்ளிவிட்டு கொலை செய்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் சதீஷை குற்றவாளி என அறிவித்த நீதிமன்றம் வழக்கின் தீர்ப்பு வரும் 30ஆம் தேதி அறிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். பாஜக மூத்த தலைவர் ராஜாவுக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனை நிறுத்தி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெரியார் மற்றும் திமுக MP கனிமொழி குறித்த அவதூறு கருத்து பதிவிட்ட வழக்கில் பாஜக தமிழக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராஜாவிற்கு 6 மாதம் சிறை தண்டனை விதித்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை ரத்து செய்யக்கூடிய ராஜாவின் மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதி விக்டோரியா கௌரி தண்டனை நிறுத்தி வைத்த நிலையில் மேல்முறையீடு மனு தொடர்பாக காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணை 4 வாரத்திற்கு ஒத்திவைத்தார். சென்னையில் 48வது புத்தக கண்காட்சியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நந்தனத்தில் அமைந்துள்ள YMCA உடற்கல்வியியல் கல்லூரியில் இன்று முதல் ஜனவரி 12ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதற்காக 2 லட்சம் சதுர அடியில் 900 அரங்குகள் அமைக்கப்பட்டு புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 8:30 மணி வரையும், விடுமுறை நாட்களில் காலை 11 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் புத்தக கண்காட்சி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு சர்ச்சைகளுக்கு மத்தியில் நிறைவடைந்த பாம்பன் புதிய ரயில் பால பணிகள் குறித்து செய்தியாளர்களுக்கு ரயில்வே துறை அதிகாரிகள் விவரித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் உள்ள 100 ஆண்டு பழமை வாய்ந்த பாம்பன் பாலத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டன. இதனையடுத்து சுமார் 550 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வந்த புதிய ரயில் பாலத்தின் கட்டுமான பணிகள் நிறைவடைந்து பல்வேறு கட்ட சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. இந்நிலையில் தென்னக ரயில்வே துறை சார்பில் செய்தியாளர்கள் வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கு பால பணிகள் குறித்து அதிகாரிகள் விவரித்தனர். மேலும் அடுத்த மாதம் இறுதிக்குள் பாலம் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் எனவும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது.
சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அகற்றப்பட்டது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையை ஒட்டியுள்ள அரசு புறம்போக்கு இடங்களை ஆக்கிரமித்து வீடு, கடை உள்ளிட்டவைகள் கட்டப்பட்டுள்ளன. இந்த ஆக்கிரமிப்புகளை ஜேசிபி, பொக்லைன் இயந்திரம் மூலம் நெடுஞ்சாலைத்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள் போலீசார் பாதுகாப்புடன் இடித்து அகற்றினர். வெட்டுவான்கேணி முதல் அக்கரை வரை ஈசிஆர் சாலையில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டதால் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. பாளையங்கோட்டை மத்திய சிறையில் கைதிகளுக்கு வழங்கப்படும் உணவுகள் மற்றும் மருத்துவ சிகிச்சைகள் குறித்து திடீர் ஆய்வு செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. திண்டுக்கல் பேகம்பூரை சேர்ந்த முகமது தாரிக் என்பவர் பாளையங்கோட்டை சிறையில் கொடுக்கப்படும் உணவுகள் மற்றும் மருத்துவ சிகிச்சைகள் குறித்து நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதிகள் வேல்முருகன், ஜோதிராமன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசின் உத்தரவுகளை அதிகாரிகள் முறையாக நிறைவேற்றுவது இல்லை என்று குற்றம் சாட்டினர். மத்திய சிறையில் 3 வேளைகள் வழங்கப்படும் உணவுகளை தனித்தனியாக வெவ்வேறு நாட்களில் மாவட்ட சட்ட ஒழுங்கு உதவிக்குழு மற்றும் மாவட்ட நீதிபதிகள் திடீர் ஆய்வு மேற்கொள்ள அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிட்டனர். திருப்பத்தூர் மாவட்ட மருத்துவத்துறை இணை இயக்குநர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்ட மருத்துவத்துறை இணை இயக்குநர் தலைமையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆய்வு நடைபெற்றது. இதில் கிளினிக் வைத்து நடத்திய அப்துல்லா என்பவர் போலி மருத்துவர் என கூறி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் அவர் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படியே கிளினிக் நடத்தியதாகவும் அவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை சட்டவிரோதம் எனவும் நடுத்தர சுகாதார பயிற்சியாளர்களின் அமைப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜிடம் 20க்கும் மேற்பட்டோர் புகார் மனு அளித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே ஓம் சக்தி பக்தர்கள் சென்ற தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி அருகே உள்ள ஈட்டிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஓம் சக்தி பக்தர்களை ஏற்றி வந்த தனியார் பேருந்து கிருஷ்ணகிரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலை துறிஞ்சிப்பட்டி அருகே நிலை தடுமாறி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் மூதாட்டி உட்பட 20 பக்தர்கள் காயமடைந்தனர். மேலும் இந்த விபத்தில் பேருந்து ஓட்டுநர் காமராஜ் படுகாயமடைந்து கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. ராசிபுரம் அருகே உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி போல நடித்து பல கடைகளில் பணத்தை பெற்ற நபரின் வீடியோ வைரலாகி வருகிறது. நாமக்கல் மாவட்டம் பட்டணம் பேரூராட்சியில் உள்ள ஒரு மளிகை கடையில் மர்ம நபர் ஒருவர் தான் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி எனவும் கடையில் குட்கா, பான் மசாலா விற்கப்படுவதாக புகார் வந்துள்ளது என கூறி ஆய்வு செய்தார். பின்னர் கடையில் ஏதும் இல்லாததால் கடை உரிமையாளர் இளையராஜாவிடம் புகார் வந்துள்ளதால் கடையை சீல் வைக்க வேண்டுமில்லை என்றால் 30,000 ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என கூறி பேரம் பேசியுள்ளார். இளையராஜா தன்னிடம் அவ்வளவு தொகை இல்லை என கூறியதால் 10,000 ரூபாயை பெற்றுக்கொண்டு தப்பியுள்ளார். தஞ்சை மாவட்டம் செங்கிப்பட்டி அருகே சுமார் 600 கிலோ கஞ்சா காவல்துறையினர் முன்னிலையில் அழிக்கப்பட்டது. திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் உள்ள கைப்பற்றப்பட்ட சுமார் 600 கிலோ கஞ்சாவை நீதிமன்றம் அழிக்க உத்தரவிட்டது. அதன்படி தஞ்சாவூர் மாவட்டம் அயோத்திப்பட்டியில் உள்ள மருத்துவ கழிவுகளை அழிக்கும் தொழிற்சாலைக்கு எடுத்து செல்லப்பட்டு கஞ்சாவை தஞ்சை சரக டிஐஜி ஜியா உல் ஹக் முன்னிலையில் போலீசார் அழைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கடன் தொல்லையால் விவசாயி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோபால்பட்டி அருகே செட்டிப்பட்டி கன்னிமார் குட்டு பகுதியில் வசித்து வரும் கருப்புசாமி என்பவர் விவசாய தேவைகளுக்காக பல இடங்களில் கடன் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. விவசாயத்தில் போதிய வருமானம் இல்லாமல் கடனை திருப்பி அளிக்க முடியாத நிலையில் வேதனைக்குள்ளான அவர் தோட்டத்தில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்து வந்த போலீசார் விவசாயி உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர்.
ஆந்திராவில் மின் கட்டண உயர்வுக்கு எதிராக ஒய்எஸ்ஆர் கட்சியின் சார்பாக மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்பட்டது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் நெல்லூர், சித்தூர், கிருஷ்ணா, திருப்பதி, விசாகப்பட்டினம், காக்கிநாடா, கர்னூல் உள்ளிட்ட மாநிலம் முழுவதும் பல இடங்களில் போராட்டம் நடத்தினர். அப்போது மின்சார கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் என முதல்வர் சந்திரபாபு நாயுடு உறுதியளித்ததாக கூறும் காணொலியை காட்சிப்படுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். நாடாளுமன்ற கட்டடத்தின் எதிரே அமைந்துள்ள ரயில்வே பவனில் தீக்குளித்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஜிதேந்திரா என்பவர் கடந்த 25ஆம் தேதி நாடாளுமன்றத்தின் அருகே தனக்குத்தானே தீ வைத்துக் கொண்டார். உடனடியாக அருகில் இருந்த காவலர்கள் ஜிதேந்திராவை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனிடையே அந்நபரிடமிருந்து பாதி எரிந்த நிலையில் கிடைத்த கடிதத்தை கைப்பற்றிய காவல்துறை தீக்குளித்ததற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஹரியானா மாநிலத்தில் இன்ஸ்டாகிராம் மூலம் பிரபலமான இளம்பெண் சடலமாக மீட்கப்பட்டார். ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த சிம்ரன் சிங் என்ற இளம்பெண் குருகிராமில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் வசித்து வந்தார். ஃப்ரீலான்ஸ் ரேடியோ ஜாக்கியாகவும் பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் சிம்ரன் சிங் தனது அறையில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டார். இதுகுறித்து வழக்குப்பதிவு செய்த காவல்துறை சிம்ரன் சிங் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மும்பையில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு ஹோட்டல்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. 2025 ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக மும்பையில் உள்ள ஹோட்டல்கள், மதுபான பார்கள், கேளிக்கை விடுதிகள் தயாராகி வருகிறது. மாநில அரசு இரவு முழுவதும் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு அனுமதி அளித்துள்ளதால் விருந்துகளில் கலந்து கொள்பவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் மது விருந்து நடைபெறும் ஹோட்டல்களுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்திய இலங்கை மீனவர் விவகாரத்தில் இனி பேச்சுவார்த்தை ஏதும் இல்லை என அமைச்சர் சந்திரசேகரன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர் சந்திரசேகரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் இந்திய பயணத்தின் போது நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் மனிதாபிமான உதவிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது என்றும் இனி இதுபோன்ற பேச்சுவார்த்தைகள் நடைபெறாது என்றும் தெரிவித்தார். மேலும் தொழில்நுட்ப ரீதியான பிரச்சினைகள் குறித்து இந்திய இலங்கை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை மட்டுமே நடைபெறும் எனவும் தெரிவித்தார்.